ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆனிஷா குக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஸ்டூ தாங்க செய்ய போகிறோம். அது கூட ஆப்பமும் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரெண்டும் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு வேவிச்சு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் போட்டுடலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு இஞ்சி கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். இந்த 1 கப் தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் எப்பவுமே இதுக்கெல்லாம் அளவாக தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி ஆகி போயிடும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது. அதனால் கரெக்டாக இதில் ஊற்றுங்க. இப்போ மூடிட்டு 3 விசில் போட்டு எடுக்க போகிறோம். குக்கரில் 3 விசில் போட்டுக்கோங்க. அது உங்களோட உருளைக்கிழங்கு பொறுத்து தான் இருக்குது. இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் அதை எடுக்கணும். அதில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு அதில் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பால் அது நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு செகண்ட் பால், அந்த மாதிரி 2 பால் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், குக்கரில் வெந்துடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதில் 4-5 ஒரு 8 உருளைக்கிழங்கு கிட்டேவே எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க கிட்ட எடுத்து வச்சுட்டு அது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுலில் போட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இடமும் இப்படி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்மாஷ் பண்ண முடித்த உடனே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குக்கரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வச்சது, இதில் நம்மளோட செகண்ட் பால் ஊற்றணும். இதில் இப்போ நான் செகண்ட் பால் தான் ஊற்றுறேன். ஓகேவா? அது என்னன்னா, செகண்ட் பால் ஊற்றிட்டு உப்பும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? உப்பு நான் வேவிக்கும்போது போடவே இல்லை. இப்போ தான் உப்பு போட்டிருக்கேன். அதுவும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட உடனே அடுத்து போடணும். இதில் மஞ்சள் தூளும் போடலாம். ஆனால் மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான். அது ஒரு கலர் கொடுக்கறக்கு. ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு பால் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பாலை இப்போ ஊற்றணும். இதை ஊற்றிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அடுப்பையும் ஆஃப் பண்ணிடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை போட்டுட்டு அந்த அப்படி ஸ்நாச் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே போட்டுருவேன். போட்டுட்டு இதை நல்லா இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்த உடனே அடுத்தடுத்து போட்டுருவேன். ஏன்னா இது போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அதனால தான். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது கருவேப்பிலை அதுவும் போட்டுட்டு இதில் மெயினானது என்னென்னா லாஸ்ட்டாக கோகோனட் ஆயில் வந்து ஊற்றணும். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப 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 சிம்பிள். இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுவும் ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்து மூடிடலாம். நான் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த கோகோனட் ஆயில் ஊற்றினோன்னே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஆப்பம் எப்படி செய்கிறேன்னு சொல்லிடுறேன். அதுக்கு வந்து 1 கப் வந்து அரிசி, பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 முடி தேங்காய், 1 கை ஃபுல்லாக சோறு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா இருக்குல்ல, அதுவும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடுவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அப்புறமா சுடுங்க. ஃபஸ்ட்டு சுடும்போது மட்டும் எண்ணெய் தடவினா போதும், அதுக்கப்புறம் எண்ணெய் தடவாதீங்க. அப்புறம் வந்து இதை வந்து இப்போ மூடிட்டு ஒரு 10 நிமிஷம், இது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் குக் ஆகும். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செகண்டாக சுடுறதையும் காமிச்சிடுறேன். இதை வந்து மூடிட்டு ஒரு இதே மாதிரி தான், அதே மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பம் ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு ஸ்டூ. இது ரெண்டுமே கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.